Praise God. So we will continue the topic, structure of the church. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையின் அமைப்பு என்கின்ற இந்த தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து சத்தியங்களை தியானிப்போம். Last class we have seen different methods or different models of church government. சபையினுடைய அமைப்பு என்கின்ற இந்த தலைப்பின் கீழாக 3 மிக முக்கியமான பிரிவுகள் அல்லது அதனுடைய மாடல், அதனுடைய தன்மைகளை குறித்து நாம் கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். We have seen the hierarchical model or episcopal model followed by Roman Catholics and such churches. அதுல முதலாவதாக நாம் பார்த்தது அப்போஸ்தலர்களுடைய முறைகள் அல்லது தலைமைத்துவம், அதாவது பாரம்பரிய வழிமுறைகள் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். Not apostle, episcopal. அதாவது ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய சபையின் அமைப்பு அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்த்தோம். Then we have seen the Presbyterian model. இரண்டாவதாக நாம் பிரெஸ்பிட்டேரியன் அமைப்பு என்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். Then congregational model also we have seen. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சபையினுடைய கூட்டமைப்பு என்கின்ற காரியத்தையும் நாம் தியானித்தோம். When we evaluate these three models with the New Testament, we can see none of these above methods are true biblical view. இந்த 3 விதமான அமைப்புகள் என்கின்ற இந்த காரியங்களை நாம் வேதாகமத்தோடு புதிய ஏற்பாடு சத்தியத்தோடு நாம் வைத்து பார்க்கும் பொழுது அது எதுவுமே பூரணமான ஒரு வேதாகமத்தினுடைய அடிப்படையில அது அமைக்கப்பட்டது அல்ல. Hierarchical model is totally against the word of God, against the biblical pattern. அதாவது ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய சபையின் வழிநடத்தல் என்கின்ற இந்த காரியமானது தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் முற்றிலும் புறம்பானதாக காணப்படுகிறது. But the Presbyterian and congregational forms of model contain some elements of biblical truth. ஆனால் பிரெஸ்பிட்டேரிய அமைப்புகளும் அதே போல சபையின் கூட்டமைப்பு என்கின்ற இந்த 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே சில காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். So a biblical pattern may be a mix of Presbyterian and congregational model. Of course, there are differences, but the rule of elders, the authority of elders can be seen there, and also the role of congregation also can be seen in the working out of church, the administration of the church and the functioning of the church. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த நிர்வாகமானது அது பிரெஸ்பிட்டேரிய அந்த நிர்வாகத்தையும் அல்லது சபையின் நிர்வாகத்தையும் இரண்டையும் சேர்த்த ஒரு காரியமாக நாம் பார்க்க முடியும். ஆனால் முழுவதுமாக அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. So far as leadership of a local church is concerned, there are only 2 offices, that of elders and deacons. நாம் ஒரு ஸ்தல சபைக்கு 2 மிக முக்கியமான தலைமைத்துவ வேலைகளை நபர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஒன்று மூப்பர்கள், இரண்டாவது உதவிக்காரர்கள். So there is no office of pastor in the New Testament church. ஆனால் மெய்ப்பர் என்ற ஒரு தனியான ஒரு தலைமைத்துவமானது வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியாது. No man in the New Testament is ever referred to as a pastor of a church. எந்த ஒரு மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே நான் இந்த சபையினுடைய மெய்ப்பன் என்று நாம் வேதாகமத்திலே காண முடியாது. So we can see the institution of the office of deacons in Acts chapter 6. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது உதவிக்காரர்களுடைய பொறுப்புகளை குறித்து அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். But we cannot see the background or context of institution of elders in the New Testament church. But we cannot see the context of appointing elders. We know why deacons were appointed in Jerusalem church, but what made the apostles
appoint elders in the church is not given in the Bible. வேதாகமத்திலே மூப்பர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த பின்னணியானது வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியாது. ஆனால் உதவிக்காரர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற காரியத்தை நாம் படிக்க முடியும். I'm not Hello, Samsa. Can you hear me? Yeah, brother, please repeat it, brother. Okay, I'm not talking about the one minute. I also forgot what I said. Elders, why elders are appointed? That reason we cannot see in the New Testament. Okay. I'm not talking about the purpose of appointing elders, but about the context of appointing elders. அதாவது மூப்பர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டார்கள் என்கின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியாது. No. I am not talking about the purpose of appointing elders, because purpose is very clear. Elders are needed in every church. But I am talking about the context. When it began. அதாவது மூப்பர்கள் ஏன் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற காரியத்தை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஆனால் எந்த பின்னணியிலே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள், எப்பொழுது எதற்காக நியமிக்கப்பட்டார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்க முடியாது. We see the reference of elders in Acts chapter 11, I think. But we assume that from the early days of the church onwards, some of the brothers functioned as elders. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே நாம் மூப்பர்களை குறித்து வாசிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக தேவனுடைய தாசர்கள் அவர்கள் மூப்பர்களாக ஆதி திருச்சபையிலே செயல்பட்டதாக நாம் பார்க்க முடியும். Okay. So some assumes that this office of elders came from the Jewish synagogue system. சிலர் இப்படியாக கருதுகிறார்கள், இந்த மூப்பர்கள் என்கின்ற இந்த நபர்கள் யூதர்களுடைய ஜெப ஆலயத்தினுடைய பின்னணியிலிருந்து அந்த பொறுப்புகளானது வந்திருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். Because our Lord Jesus never gave instructions about the church or the functioning of the church or the leadership of the church. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்திலேயும் சபையினுடைய தலைமைத்துவம் அல்லது சபையினுடைய தலைவர்களை குறித்ததான ஒரு காரியத்தையும் அவர் பேசவில்லை. So many of the practices of the first century church were taken from the synagogue model, synagogue pattern. For example, the public reading of the scripture, exhortation, prayer, songs, all these practices were taken from the synagogue model, worship model. அதாவது புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஜெபாலயத்தினுடைய சில காரியங்கள் சபையிலே தொடர்ந்து நடந்ததாக சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக அது வேத வாசிப்பு, ஜெபம், exhortation போன்ற முறைகள் எல்லாம் அது ஜெபாலயத்தினுடைய காரியத்திலிருந்து சபையிலே அது தொடர்ச்சியாக நடந்ததாக நாம் பார்க்க முடியும். அப்படியாகத்தான் இதனுடைய பின்னணியை சொல்லுகிறார்கள். And we can see there were elders among the people of Jews. அதே போல யூதர்களுக்கு மத்தியிலே சில மூப்பர்கள் இருந்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம். They were rulers of the people. அவர்கள் மக்களை அவர்கள் வழிநடத்தினார்கள், அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். Maybe they were the elders of the Jews were members of the Sanhedrin. செனகரிப் சங்கத்தினுடைய மூப்பர்கள் அவர்கள் மக்களை அவர்கள் வழிநடத்தினார்கள் என்று நாம் ஒருவேளை சொல்ல முடியும். And also we can see there were rulers in synagogue. அதே போல இந்த ஜெப ஆலயத்திலே சில ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்க முடியும். So maybe the first century church, we all know that the church consisted of the Jews first. So they directly borrowed some of the
good patterns they saw in the synagogue and they functioned as a church. Definitely, church had many, many things, many practices which synagogue didn't have. அதாவது சில ஜெப ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அது சபையிலே காணப்பட்டதாகவும் நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இது யூத பின்னணியிலிருந்து சபையானது தோன்றினபடினால் அவர்களுடைய முறைகளானது சில வேதாமத்திலே அல்லது கிறிஸ்தவர்களானவர்கள் அதை செய்து வந்தார்கள். ஆனால் சபையிலே செய்த காரியங்கள், சில காரியங்கள் ஜெபாலயத்திலே செய்யாதையும் நாம் பார்க்க முடியும். For example, Lord's Supper was a new institution by the Lord, so it was not there in the synagogue. அதாவது உதாரணமாக தேவனுடைய ராபோஜனம், கர்த்தருடைய பந்தி என்கின்ற இந்த காரியமானது ஜெபாலயத்திலே நாம் பார்க்க முடியாது. Okay, so let us see the biblical model of leadership. ஆகவே நாம் வேதாமத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். So the first group of people who takes the leadership role is elders. முதலாவதாக சபையிலே வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக நாம் பார்க்கிற மக்கள் யார் என்றால் அவர்கள் மூப்பர்களாக காணப்படுகிறார்கள். So in the New Testament there are two Greek words which are employed interchangeably for the office of elder. அதாவது புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இரண்டு கிரேக்க வார்த்தைகளானது இந்த மூப்பர்கள் என்கின்ற இந்த பதத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டதை காணலாம். So the Greek word presbyteros. பிரஸ்பிட்ரோஸ் என்கின்ற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஒரு பதத்தை நாம் பார்க்க முடியும். Let's read one verse, Acts chapter 14 verse 23. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். Okay, then First Timothy chapter 3 verse 1. இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. Okay, so in Acts chapter 14 we can see the word presbyteros used for elder. அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த மூப்பர் என்கின்ற இந்த வார்த்தையானது பிரஸ்பிட்ரோ என்கின்ற இந்த வார்த்தையினுடைய பதத்தை நாம் பார்க்க முடியும். So the word elder emphasizes the maturity of the man and the dignity of his office. அதாவது மூப்பன் என்கின்ற சொல்லும் பொழுது அவனுடைய முதிர்ச்சி தன்மையும் அவரு அந்த வேலைக்கு உண்டான மகத்துவத்தை மரியாதையும் அது காண்பிக்கக்கூடியதாக காணப்படும். So elder is supposed to be a mature man in age and in spiritual maturity. அதாவது மூப்பன் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த நபர்கள் அவர்கள் வயதிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர்கள் போதுமான அளவிற்கு முதிர்ச்சியை அவர்கள் பெற்றிருப்பார்கள். Scripture does not talks about the age limit or age of the elder, but definitely it assumes an elderly person, not a very young person. வேதாகமத்திலே மூப்பர் என்கின்ற இந்த நபரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது எந்த விதத்திலேயும் ஒரு வயது வரம்பை அது காண்பிக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் கூட அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரு வயதை ஒரு இளமை பிராயத்தை தாண்டின ஒரு நபராகத்தான் நாம் அவரை கருத முடியும். Mere age is not a qualification. We all know that spiritual maturity is the important factor. நாம் எல்லாரும் அறிவோம் அது வயதின் அடிப்படையிலே கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்குரிய காரியம் அல்ல, அது ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. Definitely spiritual maturity comes along with age. ஆவிக்குரிய முதிர்ச்சியானது நிச்சயமாக வயதினுடைய முதிர்ச்சியையும் அது சேர்த்து அது பெற்றிருக்கும். So while the term bishop or overseer refers to to the function of the office of the elder, கண்காணிப்பு என்கின்ற இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
அந்த அந்த மூப்பருடைய வேலையை காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். So the word episcopos is used in 1 Timothy chapter 3 verse 1. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எபிஸ்கோபோஸ் என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையை அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Episcopos is a combination of two Greek words, epi and scopos. See, you know, by this one, telescope and all, telescope. அதாவது எபிஸ்கோப் என்கின்ற Scope means epi means over. epi means over. Didn't get, brother. Voice is Hello? okay. Yeah, brother. Okay. Epi means over and scope means to see. So episcopos means one who oversees. அதாவது இந்த எபிஸ்கோபோஸ் என்கின்ற இந்த வார்த்தையானது இரண்டு கிரேக்க வார்த்தையினுடைய ஒரே சொற்களாகத்தான் இதை நாம் பார்க்க முடியும். எபி என்றால் மேலாக என்று அர்த்தம். ஸ்கோபோஸ் என்கின்றால் பார்க்கிற ஒரு காரியம், துல்லியமாக பார்ப்பது என்கின்ற அந்த வார்த்தையை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு நபருக்கு மேலாக இருந்து துல்லியமாக பார்க்கிற என்ற பொருளுடையதாக இந்த கண்காணிப்பு என்ற வார்த்தையினுடைய பொருள் காணப்படுகிறது. We can see that the office of elder and the function, the role of overseer are synonyms. That names presbyteros and episcopos are synonyms used for the same person. We can read two verses. Acts chapter 20. அதாவது புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மூப்பர்கள் கண்காணிப்பு என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கொண்ட வேறொரு வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 17வது வசனம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். Then we can read verse 28. 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். So he called for the elders of church at Ephesus and he's talking to these elders and he's telling them, you to all the take heed therefore unto yourself and to all the flock over which the Holy Spirit has made you overseers to feed the church of God. So elders are instructed to feed the church as they were appointed as the overseers of the church. So who are the overseers? Who are the bishops? Bishops means the same word, overseer. So it refers to the same person or same office of the elder. இந்த வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது மூப்பர் என்கின்ற அந்த நபரை பார்க்கிறோம். அவர் என்ன செய்ய போகிறார் என்கின்ற ஒரு காரியத்தை தான் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவினாலே உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதற்கும். ஆகவே அவர் சபையை அவர் ஆவிக்குரிய போஜனங்களை எல்லாம் கொடுத்து அவர் கண்காணிகளாக மேய்ப்பனாக அவருடைய வேலையை செய்ய வேண்டும். So elders are to pastor the church and they are the overseers of the church. ஆகவே மூப்பர்கள் அவர்கள் மந்தையை மேய்ப்பவர்களாக காணப்பட வேண்டும். அதே நேரத்திலே கண்காணிகளாகவும் அவர்கள் காணப்பட வேண்டும். Many denominations confuse all these things and they appoint bishops as a separate office who is in charge of different churches. Then they have elders and then they have pastors. So these different names are not used for different offices but for one office
and the three different functioning of the same office. இன்றைக்கு அநேக சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் இதற்காக தனித்தனி ஆட்களை அவர்கள் ஒரு ஒரு அதிகாரத்தில் அவர்கள் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். மேய்ப்பர்கள், கண்காணிகள் என்கின்ற தனித்தனியான பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் சபையை நிர்வகிப்பதற்காக அவர்கள் வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்படி அல்லாமல் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட 3 விதமான வேலைகளை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். Two kinds of ministry, not two. Sorry. தவறு, அது 3 அல்ல, இரண்டு வேலைகளை கொண்டதாக அந்த நபரானது காணப்படுவார். Elder is the office and pastoring and overseeing is their ministry. அதாவது மூப்பர் என்கின்ற அந்த நபரானவர் அது அவருடைய தன்மையாக காணப்படுகிறது. ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலையானது மேய்ப்பவராகவும் கண்காணிகளாகவும் அவர் காணப்பட வேண்டும். Then we can see New Testament very clearly gives the qualification of elders. ஆகவே புதிய ஏற்பாடானது இந்த மூப்பர்களுக்கு சில தன்மைகளை அவர்களுடைய தகுதிகள் அவர்களுடைய தகுதிகளை குறித்து வேதாகமம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடியும். Let us read 3 of the scripture portions. 1 Timothy 3:1-7. ஆகவே அதற்காக நாம் 3 வேதாகம பகுதியை நாம் பார்க்க முடியும். அது முதலாவதாக 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1லிருந்து 7வது வசனம். You can read that. ஆகவே அதை நாம் படிக்கலாம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். Then Titus chapter 1 verse 5-9. தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 5லிருந்து 9வது வரை உள்ள வசனம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரான காரனுக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். So there are many aspects in these qualifications listed in these 2 verses, and also 1 Peter chapter 5 verses 2 and 3. இந்த நாம் வாசித்த இந்த 2 வேதாகம பகுதியிலும் நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான தகுதிகளை நாம் பார்க்க முடியும். அதோடு சேர்த்து 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 1-2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற
நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். Okay. So when we observe closely, I know we don't need to go into details of each of these qualifications, but let us outline the various categories into which these qualifications fall. இந்த வேத பகுதிக்கு நாம் ஒவ்வொன்றாக அந்த தகுதிகளை எடுத்து நாம் விளக்கமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு அதனுடைய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். So there are social qualifications. முதலாவதாக பார்க்கும் பொழுது சமுதாய ரீதியான தகுதிகள். Not quarrelsome. In 1 Timothy 3:3 we can see an elder should not be a quarrelsome person. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவன் சண்டை பண்ணாதவனாக அவன் காணப்பட வேண்டும். Then in verse 2 you can see hospitable. 1 தீமோத்தேயு 3:2 வாசிக்கும் பொழுது அந்நியரை உபசரிக்கிறவனாக காணப்பட வேண்டும். 5:7 tells of good report. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவனை குறித்த நற்சாட்சியை அவன் பெற்றவனாக காணப்பட வேண்டும். 1 Timothy 5:7. 1 தீமோத்தேயு 5:7 நாம் வாசிக்கலாம். அவன் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. குற்றஞ்சாட்டப்படாதவனாக காணப்பட வேண்டும். Blameless. Okay, then gift, he must be a person with teaching gift. அதே போல அவர் உபதேசிக்கக்கூடிய அந்த வரத்தை பெற்றிருக்க வேண்டும். That's about the spiritual qualifications or aptitudes or gifts. அதுல நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய தகுதிகள் என்ற காரியத்திலே நாம் அதை பார்க்க முடியும். Should be a good teacher. நன்றாக உபதேசிக்கிறவனாக காணப்பட வேண்டும். Then in Titus we have already seen that verse 9. தீத்து எழுதின நிருபம் 1:9 வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். Holding fast the faithful word as he has been taught. தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். Yeah. So then able to exhort and refute, able to exhort the believers and to refute the false believers, false doctrines. விசுவாசிகளுக்கு அவர்கள் புத்தி சொல்லுகிறவனாக காணப்பட வேண்டும். அதே போல தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களை கண்டனம் பண்ணக்கூடியவனாகவும் காணப்பட வேண்டும். Then experiential qualifications we have already mentioned about it. Should not be a new convert. 1 Timothy 3:6. 1 தீமோத்தேயு 3:6 நாம் பார்க்கிறது போல அவன் ஒரு புதிய விசுவாசியாக காணப்படாமல் ஏற்கனவே அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியுள்ள ஒரு நபராக காணப்பட வேண்டும். ஒரு அனுபவமுள்ள நபராக காணப்பட வேண்டும். You can see in book of Acts that apostles they established churches and they did not appointed elders as soon as the church was formed. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்கள் சபையை ஸ்தாபித்த பின்பதாக உடனடியாக அவர்கள் மூப்பர்களை நியமிக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். As an example, we can see many of the churches were formed in the first mission journey of Apostle Paul and Barnabas, but in the second mission trip, they appointed elders in most of the churches. அதற்கு ஆதாரமாக நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாம் ஊழிய பிரயாணத்திலே சில சபைகளானது ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இரண்டாம் ஊழிய பிரயாணத்தின் போது மட்டுமே அங்கு மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும்.
Okay, so Acts chapter 14 verse 23, we have already seen that verse. It is in their second journey, they appointed elders there. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 23வது வசனமானது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இரண்டாம் மிஷனரி பிரயாணத்தின் போது அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்துகிற காரியத்தை நாம் வாசித்தோம். Then elders should have some motivational qualifications, the motives on which they work, they minister. அதற்கு பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள் என்கின்ற அந்த தகுதியுமானது காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. First Timothy 3:1 says that they must be willing, means the willingness should be there. 1 தீமோத்தேயு 3:1 நாம் வாசிக்கும் பொழுது கண்காணிப்பு வேலை விரும்புகிற நல்ல வேலை விரும்புகிறான், ஆகவே முதலாவது அவர்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். Then in 1 Peter 5:2 we have seen not motivated by financial gain. இரண்டாவதா நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் மூப்பர்கள் அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று வாசித்தோம். Not for the power, that position. அவர்கள் அதே போல ஒரு அதிகாரத்திற்காகவும் இருமாப்பாயும் அவர்கள் ஆளக்கூடாது என்றும் நாம் வாசித்தோம். Then we have domestic qualification or family qualification. அதற்கு பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது வீடுகளிலே காணக்கூடிய அவர்களுடைய தகுதிகள். Must be husband of one wife. முதலாவதாக ஒரு மனைவியுடைய புருஷனாக காணப்பட வேண்டும். In the New Testament times, we know the culture was different. They had more than one wife. நமக்கு தெரிந்தபடி புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அதாவது அன்றைக்கு இருந்த கலாச்சாரமானது ஒரு மனைவிக்கு மேலாக திருமணம் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரமானது காணப்பட்ட ஒரு காலம் அது. But our Lord Jesus Christ definitely taught about the original plan of God, one man, one wife arrangement in marriage. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழிய நாட்களிலே ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவியானவளே கொடுக்கப்பட்டிருக்கிறாள் என்கின்ற அந்த தேவனுடைய சித்தத்தை அவர் விளக்கி கூறுகிறார். Yeah, we can read that in Mark chapter 10 and Matthew chapter 19. No need to read it, but you can refer it. மத்தேயு 19வது அதிகாரத்திலேயும் மார்க் 10வது அதிகாரத்திலேயும் அதனுடைய வசனங்களை நாம் பார்க்க முடியும். நாம் இப்பொழுது வாசிக்க தேவையில்லை, நீங்கள் வாசித்து பாருங்கள் பின்னாக. New Testament church, definitely the Apostle Paul emphasized this point in these passages. The leaders of the church must be a person with one wife. So that means they are supposed to actually it is not a qualification of the leadership. There were people, or there must be people with this qualification in the church, and elders are to be chosen from those kind of people. So that means it is already there. So it's a what do you call it? It's a Christian system. A man should have only one wife. அதாவது பவுல் இங்க இந்த நிருபங்களை எழுதும் பொழுது ஒரு மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது ஒரு தகுதியான ஒரு காரியம் அல்ல. அதாவது நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்றால் அது அதாவது ஏற்கனவே இப்பேற்பட்ட நடைமுறையானது காரியங்கள் ஒரு மனைவியுடைய புருஷன் என்கின்ற இந்த காரியங்களானது ஏற்கனவே இந்த உலகத்திலே நடைமுறையாக இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆகவே அதிலிருந்து ஒரு நபரானவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே அதனுடைய கருத்தாக இருக்கிறது. What I mean is it is not only this qualification. Husband of one wife is not the requirement for elders only. It's for all believers. அதாவது இது ஒரு மூப்பனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தகுதியாக காணப்பட வேண்டும் என்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. இது எல்லா விசுவாசிகளையும் இப்பேற்பட்ட விதத்திலே தான் காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறார்கள். Yeah, some believers think that these are the qualifications only for elders, so believers can marry more than one. சில விசுவாசிகள் இப்படியாக நினைத்துக் கொள்கிறார்கள், இது மூப்பர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தகுதிகளாக இருக்கிறது. ஆகவே
மற்றவர்கள் 2 திருமணங்கள் அல்லது 2 பேரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். Uh, So these are the general qualifications of the elders. ஆகவே மூப்பர்களுடைய இப்பேற்பட்ட தகுதிகளானது பொதுவான தகுதிகளாக நாம் பார்க்க முடியும். Husband of one wife, then should be a man who manages his family well. அதாவது ஒரு மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக அவன் காணப்பட வேண்டும். 1 Timothy 3:4. 1 தீமோத்தேயு 3:4 வசனத்திலே தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். Yeah, so administration of the church is almost same with the administration of the family, because குடும்பத்தை church is the family of God. குடும்பத்தை நடத்துகிறது போலவே சபையையும் நன்றாக நடத்த வேண்டும். ஏனென்றால் சபையானது தேவனுடைய குடும்பமாக அது காணப்படுகிறது. And elders should have believing children. அதே போல மூப்பர்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே அவர்கள் காணப்பட வேண்டும். Titus 1:6 says that. தீத்து 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே நாம் அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். So we have social qualifications, then spiritual or gift wise qualifications, experiential qualifications, motivational qualifications, domestic qualifications. நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அனுபவ ரீதியில தகுதிகளானது காணப்பட வேண்டும், சமுதாய ரீதியில தகுதிகளானது காணப்பட வேண்டும். அவருடைய நோக்கமானது நோக்கத்தினுடைய தகுதிகளாக சில காரியங்கள் அமைந்திருக்கிறது. குடும்பமானது குடும்பத்தை குறித்ததான காரியங்களிலே தகுதிகளானது காணப்படுகிறது. போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கின ஒரு நபராகத்தான் மூப்பர் காணப்பட வேண்டும். So now we come to the plurality of elders. நாம் இப்பொழுது பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மூப்பர்களை குறித்து நாம் தியானிப்போம். We have already discussed some things, some facts about the plurality of leadership in the introductory part of this chapter. இந்த பகுதியினுடைய முன்னுரையில நாம் பார்த்தோம். அதாவது பன்மையிலே இருக்கக்கூடிய மூப்பர்கள் என்கின்ற அந்த தன்மையை குறித்து நாம் துவக்கத்திலே பார்த்தோம். The preeminence of Christ can be practiced in this system of plurality of elders. தேவனுடைய முன்குறித்தல் என்கின்ற இந்த காரியமானது பன்மையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களை கொண்டதாக அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். So when we read the New Testament, we can see different places where plural elders are mentioned in plural. For example, Acts chapter 14:23. நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக பகுதிகளிலே மூப்பர்கள் என்கின்ற அந்த பன்மை தன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் பார்க்க முடியும். அதற்கு உதாரணமாக அப்போஸ்தலர் 14:23 வசனத்தை வாசிப்போம். அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து. Titus 1:5 also. தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனத்திலேயும் நாம் அப்பேற்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. So there also elders are used in plural. அந்த இடத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கிற மூப்பர்கள் என்கின்ற அந்த பதத்தை தான் நாம் வாசிக்கிறோம். So elders in each church or elders in every church. ஒவ்வொரு சபையிலேயும் மூப்பர்கள் அவர்கள் காணப்பட வேண்டும். James 5:14. யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையிலே மூப்பர்கள். Then Acts chapter 20 verse 17.
அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். So how many elders were there in the church at Ephesus? எபேசு சபையிலே எத்தனை மூப்பர்கள் காணப்பட்டார்கள்? We don't know the number, but more than 2. நமக்கு எத்தனை மூப்பர்கள் காணப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் 2 அல்லது அதற்கு மேலாக உள்ள மூப்பர்களானவர்கள் தான் இருந்திருப்பார்கள். Philippians 1:1. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. So there also we can see plural leadership, or elders are said in plural there. இந்த இடத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது கண்காணிகள் என்று பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கிற பதத்தை பார்க்க முடியும். Okay. So why there should be more than one person in leadership? ஏன் ஒரு நபருக்கு மேலாக மூப்பர்களானவர்கள் காணப்பட வேண்டும்? So we have already seen that the preeminence of church should be practiced in the church while functioning as leadership. One person should not raise himself as a prominent person. The equality should be maintained, and that kind of arrangement is there. தேவனுடைய முன்குறித்தல் அல்லது முக்கியத்துவத்தை குறித்து நாம் இந்த மூப்பர்கள் என்கின்ற இந்த பன்மை தன்மையிலே நாம் பார்க்க முடியும். அதாவது ஒரு நபர் இருந்து கொண்டு நான் மற்றவர்களுக்கு மேலாக இருக்கிறேன் என்று உயர்த்தக்கூடிய நிலைமையிலே காணப்படக்கூடாது. மற்றவர்களுடைய உதவிகளையும் அவர்கள் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் அப்பேற்பட்ட தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். And also we know that believers differ each other in gifts. அதே போல விசுவாசிகளும் பல்வேறு விதத்திலே ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். The gift of teaching is the general qualification of an elder, but there are many other gifts also that is helpful in performing the role of an elder. அதாவது உபதேசிக்கிற இந்த வரமானது எல்லா மூப்பர்களுக்கும் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரமாக காணப்படும். ஆனால் மற்ற வரங்களும் அதோடு சேர்த்து காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. For example, the gift of administration. உதாரணமாக சபையை வழிநடத்தக்கூடிய அந்த வரம். You can see about the gift of administration in Romans. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அந்த வரத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். Romans chapter 12 verse 8. ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இந்த இடத்துல முதலாளியானவன் என்று நாம் வாசிக்கிறோம். The word rule is used there, or administer. So administration is a gift. So if a person is chosen as an elder with this gift, the church will function smoothly. அதாவது முதலாளியானவன் இந்த வார்த்தையானது அதாவது சரியாக வழிநடத்தக்கூடிய அந்த வரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக இருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட வரங்கள் இருக்குமானால் அந்த சபையை சரியாக வழிநடத்த முடியும். First Timothy 5:17 also says that elders that rule well. அதாவது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது சபையை அவர்கள் நன்றாக 5:17 1 தீமோத்தேயு 5:17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Okay, so then there are people with pastoral gifts pastoring the church. அது பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது சபையை மேய்க்கக்கூடிய அந்த வரத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். Then teaching gifts, exhorting gifts, then preaching gifts, all these gifts are there. Maybe all gifts are not found in one person. So different persons with these different gifts, when function together,
as leadership of the church, it will be very effective for the church leadership or church administration. அதாவது போதிக்கிற வரம், புத்தி சொல்லுகிற வரம் என்கின்ற பல்வேறு வரங்களை நாம் பார்க்க முடியும். இந்த வரங்கள் எல்லாம் ஒரே நபருக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. அநேக நபர்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வரங்கள் எல்லாம் சேர்ந்து சபையை வழிநடத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் அந்த சபைக்கானது நன்றாக காணப்படும். Okay. Then the work of elders. What are the responsibilities of the elders? மூப்பர்களுடைய பொறுப்புகள் என்னென்ன என்கின்ற அந்த பகுதியை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். New Testament very clearly speaks about the responsibilities of the church, different areas of their work. மூப்பர்களுடைய பொறுப்புகள், அவர்களுடைய வேலைகளை குறித்து, பல்வேறு வேலைகளை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க முடியும். They should teach the church. முதலாவதாக அவர்கள் சபைக்கு போதிக்க வேண்டும். As we see in 1 Timothy chapter 3 verse 2 and 5:17. நாம் ஏற்கனவே பார்த்தது போல 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்திலேயும் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் போதிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியும். Then to guard the believers. அதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது விசுவாசிகளை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். Acts chapter 20 verse 28 and 29. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 28, 29வது வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். Then they handle disputes. அவர்கள் சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் சரியாக கையாள வேண்டும். For example, Acts chapter 15:2. உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். So elders also had a role in settling disputes. ஆகவே மூப்பர்களுக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then to visit and pray for the sick. அதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது பலவீனப்பட்டிருக்கிற விசுவாசிகளை அவர்கள் பார்க்க செல்ல வேண்டும், விசாரிக்க செல்ல வேண்டும். Then pray for the sick. அதை தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். James chapter 5:14. யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். Then administration. அதற்கு பின்பதாக அவர்கள் நன்றாய் விசாரிக்க வேண்டும் சபையை. We have seen references. Acts chapter 5:17. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க முடியும். Then pastoring. அவர்கள் சபையை மேய்க்க வேண்டும். Pastoring means feeding the flock. Feeding the flock is definitely another aspect of teaching and counseling. அதாவது மேய்ப்பது என்கின்ற இந்த காரியமானது போதிக்கிறதும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தி சொல்லுதலையும் காட்டிலும் அது வேறு ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. Okay, so these are the responsibilities given to elders. ஆகவே இந்த விதமான பொறுப்புகளானது மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, then we will come to
the appointment of elders, how elders are appointed. இப்பொழுது நாம் மூப்பர்கள் எப்படியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். We have seen different practices of appointing elders of the local church in different denominations. பல்வேறு ஸ்தாபனங்களிலே இருக்கக்கூடிய ஸ்தல சபைகள் மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியமானது பல்வேறு நிலைமைகளில் அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். Some churches appoint elders after getting Bible college graduation or degree. சில சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் ஏதாவது ஒரு வேத பாடசாலையிலே சென்று அவர்கள் படித்து திரும்பும் பொழுது அவர்களை மூப்பர்களாக நியமிக்கிறார்கள். They give ordination from the Bible college. அவர்கள் அந்த வேதாகம கல்லூரியிலே தான் அவர்களுக்கு அந்த ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியமானது நடைபெறுகிறது. Pastors are produced in Bible colleges and seminaries. சில இடங்களிலே மூப்பர்கள் ஆனவர்கள் அவர்கள் வேதாகம கல்லூரிகளிலேயும் பாடசாலையிலேயும் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். Bible education is good, but a Bible college cannot ordain a leader in a local congregation. அதாவது மூப்பர்கள் வேத அந்த சத்தியங்களை அவர்கள் கற்றறிவது ஒரு தேவையான ஒரு காரியம்தான். ஆனால் எந்த விதத்திலேயும் வேதாகம கல்லூரிகளோ அல்லது பாடசாலைகளோ மூப்பர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமானது கொடுக்கப்படவில்லை. When I say Bible learning is necessary, I didn't say that one should go to Bible college. It's a compulsory thing. No need to go to Bible college to learn the word. We can learn in the local church context also through the process of discipleship. அதாவது வேத அறிவு தேவை என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கட்டாயமாக ஒரு மூப்பர் ஒரு வேதாகம கல்லூரியிலே சென்று படிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கு வேத அறிவு தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். Definitely in the local church context one can get trained in the word of God. எந்த ஒரு நபரும் ஒரு ஸ்தல சபையிலே வேத வார்த்தையிலே அவர் தேறினவனாக வர முடியும். Okay, so then in some churches official ordination is not the pattern, but acknowledging someone as per the leading of the Spirit. So okay, I think got it. One second, brother. Okay, in some churches official ordination or that appointing is not there, but they acknowledge someone as per the leading of the Spirit. Leading of the Spirit in inverted commas, that is the term they use. அதாவது சில சபைகள் இப்படியாக அவர்கள் ஒரு மூப்பரை கட்டாயமாக அவர்கள் நியமிப்பது அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின்படி அந்த தகுதிகளுடைய நபர்கள் மூப்பராக கருதப்படுவார்கள் என்கின்ற நிலைமையில இருக்கக்கூடிய சபைகளையும் நாம் பார்க்க முடியும். The brethren churches follow this pattern. ஆகவே இந்த சகோதர ஐக்கிய சபைகள் இப்பேற்பட்ட முறைமையைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். In Presbyterian churches we have seen that one elder appoints another elder after his term. ஆனால் பிரெஸ்பிட்டேரிய சபைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மூப்பர் அவருடைய காலத்துல இன்னொரு மூப்பரை அவர் நியமித்து விட்டு செல்லுவார். In congregational model it is the congregation process and appoints the elders. சபையின் கூட்டமைப்பு நிர்வாகம் என்கின்ற அந்த சபைகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த சபையானது அந்த மூப்பர்களை நியமிக்கக்கூடியது, அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். So our question is how elders are appointed biblically. ஆனால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் வேதாகமத்தின் அடிப்படையிலே எப்படி மூப்பர்களை நாம் நியமிக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். So there is a divine side and a human side in the appointment of New Testament leadership. இந்த புதிய ஏற்பாட்டு சபை சத்தியத்தின்படி ஒரு மூப்பரை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது தேவனுடைய பங்கு, இரண்டாவதாக மனிதர்களுடைய பங்கு என்ற இந்த இரண்டு பங்கையும் அது கொண்டுள்ளதாக காணப்படுகிறது. There are several passages which gives insight into this matter. ஆகவே இந்த சத்தியத்திற்கு ஆதாரமாக வேதாகமத்திலே சில பகுதிகளை நாம் தெளிவாக வாசிக்க முடியும். Let's read Acts chapter 20 verse 28 once again. அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது
சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். So who appointed them? ஆகவே மேய்ப்பர்களை அல்லது மூப்பர்களை யார் நியமிக்கிறார், ஏற்படுத்துகிறார்? Primarily it is the Holy Spirit of God. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏற்படுத்துகிறார். That is the divine side. இது தேவனுடைய பகுதியாக பங்காக காணப்படுகிறது. But there is also a human side. அதே போல மனிதனுடைய பங்கையும் குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். Let's read Acts 14:23. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி. So who appointed elders? ஆகவே இந்த வசனத்தின்படியாக மூப்பர்களை யார் ஏற்படுத்துகிறார்கள்? Definitely the apostles. நிச்சயமாக மிஷனரிகள் அல்லது அப்போஸ்தலர்கள் நியமிக்கிறார்கள். So these both sides should be seen there. The person who is chosen to the position of elder must have the attestation of the Holy Spirit or must have the attestation of God, and also they should be recognized and appointed by the missionaries who labored to form the local church. ஆகவே மூப்பர்களாக ஏற்படுத்தப்படுகிறவர்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதே சமயத்திலே மிஷனரிகள் அல்லது சபையை ஸ்தாபித்த அந்த அப்போஸ்தலர்களால் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். In 1 Timothy chapter 3 we have already seen that an elder should be a person of good testimony. So the consensus of the church also is needed, the congregation also is needed. நாம் வாசித்த 1 தீமோத்தேயு 3:3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சபையினுடைய நற்சாட்சியையும் அந்த மூப்பரானவர் பெற்றிருக்க வேண்டும். The prospective brothers should be identified by the assembly after a period of observing their spiritual life and ministry. அதாவது அந்த மூப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் அவருடைய சாட்சியான வாழ்க்கையானது அது நிரூபிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். A missionary or apostle may not appoint a brother who is not of good testimony of the church. அதாவது சபையின் மூலமாக நற்சாட்சி பெறாத ஒரு நபரை எந்த ஒரு மிஷனரியோ அல்லது அப்போஸ்தலரோ அந்த மூப்பராக அவரை நியமிக்க மாட்டார். So with the consensus of the church, one or the brothers are selected, and the missionaries may ordain them for the office of the elder, preferably with fasting and prayer. அதாவது சபையினுடைய ஒப்புதலோடு இந்த மிஷனரியோ அல்லது அப்போஸ்தலர்களோ அந்த மூப்பர்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். முக்கியமாக அவர்கள் ஜெபித்து உபவாசித்த பின்பதாக அவர்களை ஏற்படுத்துவார்கள். And we can see that elders are accountable to the missionaries. அதே போல மூப்பர்களும் மிஷனரிகளுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும். So that is why Apostle Paul called elders from Ephesus when he called elders to come. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு சபையினுடைய மூப்பரை அவர் வரவழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். So that is why Apostle Paul sent Timothy to the church at Ephesus later when Paul's teachers came to the leadership there and been appointed as elders there. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எபேசு சபைக்கு அவர் அனுப்புகிறார். காரணம், எபேசு சபையிலே தவறான உபதேசிக்கக்கூடிய மூப்பர்களானவர்கள் ஏற்படுத்தப்பட்டபடினாலே அதை சரி செய்வதற்காக தீமோத்தேயுவானவர் அந்த சபைக்கு அனுப்பப்படுகிறதை வாசிக்கிறோம். Yeah, these elders were once good teachers. Maybe later they fall into false doctrine or heresy, and Paul sent Timothy to correct those issues and, if necessary, remove those elders from the position. ஆகவே ஒருவேளை அந்த எபேசு சபையில காணப்பட்ட மூப்பர்கள்
துவக்க காலத்திலே அவர்கள் சரியான உபதேசத்தை அவர்கள் உபதேசிக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பின் நாட்களிலே அவர்கள் தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறபடினாலே அதை சரி செய்வதற்காக தீமோத்தேயு அனுப்பப்படுகிறார். தேவைப்படுமானால் அந்த மூப்பருடைய அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் நீக்கப்படுவதற்கும் அனுமதியோடு அந்த தீமோத்தேயு அனுப்பப்படுகிறார். So we can see that elders can be dismissed from the office. அதே போல வேதாமத்திலே மூப்பர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதை குறித்தும் நாம் வேதாமத்திலே பார்க்கிறோம். It doesn't mean that once appointed as elders, they must be elders always. அதாவது ஒரு முறை மூப்பராக நியமிக்கப்பட்டால் கடைசி வரையுமாக அவர் மூப்பராகவே தான் இருக்க முடியும் என்கின்ற அந்த சத்தியமானது வேதாமத்திலே பார்க்க முடியாது. Okay, so let's read two verses. 1 Timothy 5:19 and 20. அதற்கு ஆதாரமாக 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 19-20வது வசனத்தை நாம் வாசிப்போம். மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். See, in case of sin in the life of elders and the church has complained against him, there must be clear proofs, and the missionaries, they can interfere into that issue and they can take actions, disciplinary actions against that person. ஒருவேளை ஒரு மூப்பர் பாவத்திலே அவர் விழுந்து போகிறவராக காணப்பட்டால் அவர் தெளிவான சாட்சிகளோடு அவர் நிரூபிக்கப்படுமானால் அவர் மேல் இந்த மிஷனரி அல்லது அப்போஸ்தலர்கள் அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து அந்த அந்த பொறுப்பிலிருந்து அவர்களை நீக்கக்கூடிய காரியத்தை தான் இந்த பகுதியிலே வாசித்தோம். And in verse 22 we can see new elders can be appointed in that place. அதே போல 22வது வசனத்திலே நாம் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த நீக்கப்பட்ட அந்த பொறுப்புக்கு ஒரு பதிலாக இன்னொரு மூப்பரானவர் நியமிக்கப்படுவதை குறித்தும் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். So an elder can be removed from the office in case of teaching false doctrines or moral problems in his life. He can be disciplined, and also another person can be selected. And when the church grows, definitely more people can come to the eldership in later also in the process of growth of the church also. அதாவது ஒருவேளை ஒரு மூப்பரானவர் தவறான உபதேசத்தையோ அல்லது ஒழுக்க ரீதியான காரியங்களோ தவறு செய்யும் பொழுது அவர் மேல் ஒழுங்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு அவர் நீக்கப்படுவார். சபையானது வளரும் பொழுது நிச்சயமாக அநேக விதமான நபர்கள் ஆவிக்குரிய தன்மையில வளர்ந்தவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள ஒருவர் இந்த மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவதையும் நாம் வாசிக்க வரும். So these are the biblical truths about eldership. ஆகவே இந்த சத்தியங்களானது மூப்பர்கள் நியமிக்கப்படக்கூடிய இந்த காரியத்தை குறித்து நாம் வேதாமத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். In the New Testament church, the spiritual leadership is done by elders, appointed elders. Once again, the spiritual leadership of New Testament church is done through appointed elders. அதாவது ஆவிக்குரிய தலைவர்களாக சபையிலே காணப்படுகிறவர்கள் அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்களாக காணப்பட வேண்டும். Okay. So if you have any questions about the topics we have discussed, you can ask about the leadership of government, model of government in the New Testament, and about the office of elders. ஆகவே நாம் தியானித்த இந்த காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அல்லது சபையினுடைய நிர்வாகம் மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியம் என இந்த தலைப்புகளில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஹலோ அண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க.
ஆனா இது இந்த மூப்பருக்கான தகுதிகள்னு சில பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதிகள்ங்கிறது தான் முக்கியமான, இல்ல அந்த ஸ்பெசிஃபிக்கா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் முக்கியமா இருக்குதாண்ணா? எந்த ஒரு பாயிண்ட் பாலு? இப்போ அவர் வந்து மேரேஜ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம்னா, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்டும் இந்த கட்டாயமான தகுதிகளா, இல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை வந்து சரியா பாத்துக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி இருந்தா போதுமானா? There is one question, whether all the points which are mentioned in 1 Timothy chapter 3, is it necessary? Sometimes sometimes no, it is not. I know Balu is asking about an unmarried person, isn't it? Yeah. Unmarried person cannot be an elder of the local church. அதாவது திருமணமாகாத ஒரு நபர் மூப்பராக ஏற்படுத்தப்படலாமா என்றால் நிச்சயமாக ஏற்படுத்தப்பட முடியாது. Because church leadership, the pastoral ministry cannot be done alone by a male or a female, but it need both the sexes, because we deal with family issues, we deal with issues of sisters, all these things will come. So pastoral ministry, family is an essential factor. அதாவது குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பானது நிச்சயமாக ஒரு மூப்பனுக்கு தகுதியான ஒரு காரியமாக காணப்பட வேண்டும். காரணம், அவர்கள் குடும்பத்திலே தான் அவர்களுடைய மேய்க்கின்ற இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறபடினாலே அவர்கள் நிச்சயமாக குடும்பத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் some people will point to Apostle Paul. He did not marry, so still he did the ministry in the church. So our answer is, Apostle Paul never served as an elder in any of the local churches. சிலர் இப்படியாக கேள்வி கேட்கிறார்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் குடும்பத்தை உடையவராக திருமணம் செய்யாதவராக காணப்படுகிறார், அப்படியானால் எப்படி அவர் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், அவர் மூப்பராக இல்லை, அவர் ஊழியராக காணப்பட்டார். ஆகவே அவர் மூப்பராக எந்த சபையிலையும் அவர் செயல்படவில்லை. Children may not be necessary. We can give a sanction. For example, if a person is married and they have good family life, he manages his house very well, but God did not give children, but that be an exception. But if he has children, they should be well trained in the Lord. ஆனால் அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் என்கின்ற அந்த காரியத்திற்கு வரும் பொழுது, பிள்ளைகள் ஒருவேளை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட குடும்பத்தை அவர் சரியாக நடத்தக்கூடியவராக அவர் காணப்பட வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியை நன்றாக நடத்தக்கூடியவராக அவர் காணப்பட வேண்டும். We cannot be so legalistic, because some of the brothers will argue. I have heard that some argue that the elder must have more than one child, because children, the word plural is used, so must be with at least 2 children. சிலர் இப்படியாக அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். பிள்ளைகள் என்கின்ற பன்மையில அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நிச்சயமாக ஒரு குழந்தைகளுக்கு மேலாக இருக்கிறவர்கள் மட்டுமே அந்த மூப்பருக்குரிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்று வாதாடுகிறவர்களும் உண்டு. It is too legalistic. That is not the spirit of that scripture. அவர்கள் அதிகப்படியான சில சட்டங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் வேதாகமத்தின்படி அப்பேற்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஹலோ சொல்லுங்க. இப்போ அந்த மூப்பர்களை ஏற்படுத்துவதில் நமக்கு 2 பகுதியை பார்த்தோம். ஒண்ணு தெய்வீகம், இன்னொன்று மனுஷீகமானது, மனிதர்களுடைய பங்கு. ஸோ இந்த மனிதர்களுடைய பங்குல எப்படிப்பட்டதான காரியங்கள், இப்ப அதுல யார் யாருக்கெல்லாம் அதுல பங்கு இருக்கு, சபையில பெரியவங்க மட்டுமா, அல்லது அதுல ஏதாச்சும் சஜஷன்ஸ் கேட்கிற மாதிரியா, இல்ல அதுல எப்படிப்பட்ட ஆட்களை நம்ம அதுல எடுத்துக்கலாம்? அதுக்கு 3 பகுதி சொன்னாரு பிரதர்.
1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1ல இருந்து அதனுடைய 7வது வசனம் வரைக்கும், தீத்து 1வது அதிகாரம் 5ல இருந்து 9, அப்புறம் 1 பேதுரு 5 2, 3 வசனம். இந்த தகுதிகள் இருக்கக்கூடியவங்க மூப்பராக ஏற்படுத்தலாம். இது மனிதர்களுடைய பங்கு. Yeah, நற்சாட்சி the next question பெற்றிருக்கிறது. may be the role of congregation and the missionaries are there. So the local assembly, the congregation should recognize such spiritually matured believers, and while the church will look for spiritual leadership, or when the missionaries will ask for the apt person for leadership, so they can refer or they can suggest, and role is there, the congregational role is there, and the appointment can be done by the missionaries. அதாவது சபையுடைய பங்கு என்னவென்று பார்த்தால், அவர்கள் இப்பேற்பட்ட குணாதிசயம் உள்ள நபர்களை அவர்கள் தெரிந்தெடுத்து, அந்த நபர்களை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் தெரியப்படுத்தும் பொழுது, அப்பொழுது மிஷனரிகளும் அப்போஸ்தலர்களும் இவர்களை மூப்பர்களாக அவர்கள் நியமிப்பார்கள். ஆகவே சபையினுடைய பங்கும் இதுக்கு ஒன்று. When a congregation watches a person's life, a brother's life, these are the areas we should consider: his family life, his spiritual gifts, his testimony inside the church and outside the church. All these factors should be considered, and we can suggest people to leadership. அதாவது சபையினுடைய பங்கு என்று வரும் பொழுது, அவர்கள் ஒரு நபரை அவர் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் வைத்து அவர்கள் கண்காணிப்பார்கள் அல்லது அவர்கள் ஆலோசிப்பார்கள். அதாவது அவர்களுடைய ஆவிக்குரிய தகுதிகள், அவர்களுடைய சமுதாய ரீதியான தகுதிகள், அவர்களுடைய சாட்சிகள், சபைக்குள்ளாகவும் சபைக்கு வெளியேயும் அவர்களுக்கு இருக்கிறதான சாட்சிகள் போன்ற காரியங்கள் எல்லாம் வைத்து அவர்கள் தெரிவிப்பார்கள் அவர்களுடைய விருப்பத்தை. Definitely God will show the congregation, show the church, the qualified persons as the time progresses, because of their ministering in the church and because of their conduct and testimony in the church. People can recognize them easily. அதாவது சபையானது வளரும் பொழுது நிச்சயமாக சபையில் உள்ள விசுவாசிகள் அப்பேற்பட்ட நபர்களை கண்டுகொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஊழியத்தை பார்த்தும், அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மைகள், அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தும் சபையானது நிச்சயமாக கண்டுகொள்ளும். ஏனென்றால் தேவனாதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். But people can be blind also, or they can show partiality also. They can favor some people because of certain gifts alone. If a person is good at preaching, definitely some people will like him, but they will ignore the testimony or family part. That should not happen. We have to keep that balance. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சபை தவறான விதத்திலேயும் கண்டுகொள்ளக்கூடியதை நாம் பார்க்க முடியும். சில இடங்களிலே அவர்கள் சிலரை புறக்கணிக்கக்கூடிய அல்லது பட்சபாதம் காட்டக்கூடிய நிலைமையையும் நாம் சபையில் நடக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு சகோதரருக்கு நல்ல போதிக்கிற வரம் அல்லது தன்மை உண்டு என்றால் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டு மற்ற அல்லது அவருடைய சாட்சி இல்லாத தன்மைகள் எல்லாம் அவர்கள் புறக்கணித்து விட்டு இவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படியாக காணப்படக்கூடாது. எல்லா விதமான தகுதிகளையும் கொண்ட ஒரு நபர் தான் மூப்பராக ஏற்படுத்த வேண்டும். But we won't be able to find a perfect person. We are all sinners. Imperfections may be there. Areas of improvement may be seen. But these factors must be seen to a certain aspect, at least, means above the average level. அதாவது இந்த பதில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பரிபூர்ணமான மனிதர் தான் வேண்டும் என்ற நிலைமையிலே நாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட நபர் காணப்படுவது மிக அரிது. ஏனென்றால் அது நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறபடினாலே அது அரிதான ஒரு காரியம்தான். ஆனாலும் ஒரு 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 அளவுக்கு மேல் அவர்கள் வளரக்கூடியவர்களாக இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் தங்களை வளர்த்தி கொள்ளக்கூடிய நபர்களாக காணப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். But I have seen some mistakes done by some of the leaders. Means in some of the churches, brothers with evangelistic gifts are appointed as elders, but they are not good at administration or teaching. So when such people were appointed as elders, the whole church suffers. So we should be very careful about the gifts of the persons
we are choosing to the eldership position. சகோதரர் சில இடங்கள்ல நடந்த பிரச்சனைகளை குறித்து அவர் பார்த்திருக்கிறார். அல்லது அதாவது ஊழிய வரமுள்ள அந்த சுவிசேஷ வரமுள்ள நபர்கள் மூப்பர்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் சரியாக விசாரணை செய்யக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் காணப்படுவதில்லை. அதனால் சபையானது அதிகமாக பிரச்சனைக்குள்ளாக, பாதிப்புக்குள்ளாக செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சகோதரர் கூறுகிறார். Because evangelistic gives us to do the ministry outside the church, but inside the church, the teaching gifts, administration gifts, all these gifts are necessary. But if there is a good team of elders with different gifts, so that can be managed, that can be solved also. அதாவது சுவிசேஷ வரமானது சபைக்கு வெளியே செய்யக்கூடிய ஒரு வரமாக அது காணப்படுகிறது. ஆனால் ஒரு குழுவாக, மூப்பர்கள் குழுவாக சேர்ந்து அப்பேற்பட்ட வரங்களை எல்லாம் வைத்து சபைக்காக உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது பிரயோஜனமாக காணப்படும். ஆனால் இதை மட்டுமே காரணமாக கொண்டு ஏற்படுத்தப்படுமானால் அந்த சபை சில பிரச்சனைகளோடு அது காணப்படும். I hope you got the answer, or if you need further clarifications, you can ask. If so, church is ultimately selecting their leader, brother? What Prabhakarji? Church is selecting their leader, elder, choosing the elder. Church has a good part in that, but not church alone. When churches chooses a person, definitely the missionaries need to scrutinize. They also need to examine or evaluate the person, and they are the person to appoint or ordinate the person. They cannot do it by themselves without the consent of the church. They cannot bypass the church, and also they are not bound to appoint everyone the church selects, because church may not be able to evaluate them properly in some of the areas. So this balance should be there. The congregational sits on part, and missionaries definitely plays a good role. அதாவது அண்ணன் கேட்ட கேள்வி என்னவென்றால், சபைதான் அதனுடைய மூப்பர்களை, தலைவர்களை ஏற்படுத்துமா, தேர்ந்தெடுக்குமா என்பதுதான் கேள்வி. சகோதரருடைய பதில் என்னவென்றால், அப்படி அல்ல. சபைக்கான பொறுப்புகள் என்பது நிச்சயமாக உண்டு. சபையானது அந்த சாட்சிகள் எல்லாம் வைத்து அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். அதே போல மிஷனரிகள் அல்லது அப்போஸ்தலர்கள் இவர்கள் சொன்ன அந்த சபை சொன்ன அந்த சாட்சியின் அடிப்படையை கொண்டு அவர்கள் கருத்தில் கொண்டு ஆலோசித்து அதையெல்லாம் சரிபார்த்து அவர்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் சபை விருப்பம் தெரிவிக்கிற எல்லா நபரையும் கட்டாயமாக மூப்பராக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது கிடையாது. ஆகவே இதெல்லாம் ஒரு சமமான ரீதியிலே அவர்கள் கையாள வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். My question is my point is, who will take the initiative? Either congregation or elder itself or missionary? We see in the Bible that missionaries take the initiative, because they only can feel the need there, because they cannot be there at every time. They will see the maturity of the church and the need of the leadership there. So that's what we see in Acts chapter 14:23. They went there, they took the initiative, and Apostle Paul is sending Titus to Crete. It is the initiative of apostles we are seeing there. அதாவது அண்ணனுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், அதாவது யார் இதுல முதலாவது படியை அல்லது முதலாவது காரியத்தை நகர்த்துவது, அல்லது சபையா, மூப்பர்களா, அல்லது அப்போஸ்தலர்களா? அதனுடைய பதில் என்னவென்றால், அப்போஸ்தலர்கள். அவர்கள் அந்த சபையினுடைய தேவையை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆலோசித்து அவர்கள் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் வேதாகமத்திலே அப்போஸ்தலர் அந்த சபையினுடைய தேவையை உணர்ந்து அதை ஏற்படுத்துவதற்காக அவர் தீத்துவையும் தீமோத்தேயையும் அனுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம். And also the church or the elders, functioning elders also can ask the missionaries to appoint more elders. If the need is there, then the church grows, more people come to the church, maybe 2 or 3 elders will not be enough to take care of the needs of the spiritual needs of the church. So they can
request the missionaries to appoint more elders. That also can be done. அதே போல மூப்பர்களும் விருப்பத்தை தெரிவிக்கலாம், அல்லது ஒரு பெரிய சபையாக இருக்குமானால் 2 அல்லது 3 மூப்பர்களுடைய ஊழியங்களானது போதாத தன்மை காணப்படுவதனாலே இன்னும் அதிகமான மூப்பர்கள் தேவை என்ற விதத்திலே அவர்கள் மிஷினரிகள் இடத்துல சென்று எங்களுக்கு இன்னும் அதிகமான மூப்பர்கள் தேவை, அவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தையும் அவர்கள் தெரிவிக்கலாம். So I don't think these are strict rules, but these are the patterns we see, and whoever feels the need for the growth of the church, they can pray and they can raise this issue or suggest this issue. நான் சொல்ல வருவது என்னவென்றால், இதெல்லாம் கட்டாயமான ஒரு சட்டங்களாக இது காணப்படுவதில்லை. ஆனால் தேவை அடிப்படையிலே யாருக்கு தேவன் அதை உணர்த்துகிறாரோ அவர்கள் அந்த விருப்பங்களை, அந்த தேவைகளை உணர்ந்து அவர்கள் சொல்லலாம். But the process should be kept, means that pattern should be kept in that process of choosing and appointing elders. That should be done in balance. Both congregation and the missionaries must have their role. ஆகவே சபையும் மிஷனரிகளும் சேர்ந்து அவர்களுடைய பங்குகளை சரியான விகிதத்திலே அவர்கள் அந்த மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலே அவர்கள் செயல்படுத்த வேண்டும். Missionaries must not or should not bypass the congregation and appoint people of their own interest, and congregation also should not disrespect the suggestion of the elders, of the missionaries. அதாவது சபையினுடைய ஆலோசனை புறக்கணித்து எந்த ஒரு மிஷனரியும் அந்த சபைக்கு ஒரு மூப்பரை ஏற்படுத்தக்கூடாது. அதே போல மிஷனரிகளுடைய கருத்தையும் அவர்கள் எந்த விதத்திலையும் அவமரியாதை செய்து அவர்களுடைய அந்த மூப்பர்கள் ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலே செயல்படக்கூடாது. It should be in mutual agreement. Lot of discussions may be needed, lot of praying together may be needed. It's a process. It's not just happen in 1 day or 2 days. அதாவது அதிகமாக ஆலோசனைகளும் அதிகமாக ஜெபமும் சேர்ந்து இந்த ஒரு மூப்பர் ஏற்படுத்தக்கூடிய காரியமானது செயல்படுத்த வேண்டும். இது ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல, இது தொடர்ச்சியாக அது நடந்தேறக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. Dear brother? Yes, brother. Yes, brother. Yes. See, we can see that in family also, sometimes children may request something to the parents, but mostly the parents are aware about the condition and needs of the children more than them. So this can happen in both ways, but the process should be right. நாம் குடும்பத்திலே நாம் பார்க்கும் பொழுது குழந்தைகளும் அவர்களுடைய தேவைகளை தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே தெரிவிக்கிறார்கள். அது பெற்றோர்களும் குழந்தையுடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதையும் அவர்கள் நிவர்த்தி செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த காரியங்கள் எல்லாம் செயல்பாடுகளானதை நாம் சரியான விதத்திலே நடக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். Any question? கேள்வி இருக்கா? Hello. சொல்லுங்க. இல்ல, இப்போ ஒரு மிஷினரி சர்ச்ச ஆரம்பிக்கிறாரு. வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அவர் குலத்தை விட்டு மாற்றப்படுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யார் மறுபடியும் எல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? There is one question, brother. Okay. A missionary started a church, a new church. During the growth of the church, the missionary passed away. So who will appoint the elders of the church? See, that's a good question, but we can see that missionary is not working alone. Missionaries always work as a team. So there will be other missionaries or other brothers who are responsible
See, for example, Apostle Paul sent Titus and Timothy to appoint elders sometimes. So not Paul himself, he had a mission team. So today also missionaries work as a team. There are different brothers who can do the responsibility. இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், மிஷனரிகள் அப்போஸ்தலர்கள் தனியாக அவர்கள் ஊழியம் செய்வதல்ல, அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் நேர்ந்தால் மற்ற அந்த பொறுப்பில இருக்கக்கூடிய சகோதரர்கள், ஊழியர்கள் அவர்கள் அந்த மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள். So in a mission team, வேதாமத்தில் more than one missionary. ஒரு ஒரு மிஷனரி குழுவிலே, ஒரு அப்போஸ்தல குழுவிலே நிச்சயமாக ஒரு அப்போஸ்தலருக்கு மேற்பட்ட ஒரு அப்போஸ்தலர்கள் காணப்படுவார்கள். ஏனென்றால் வேதாமத்திலேயும் அப்பேற்பட்டு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயும் தீத்துவையும் அழைத்து நீங்கள் போய் மூப்பர்களை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் வேதாமத்திலே வாசித்தோம். Okay, if you don't have questions, we can conclude with a prayer. Okay. Any question? இது கேள்வி இல்லை என்றால் நம்ம ஜெபித்து நாம முடிக்கலாம்.